Victory begins at Vidyalakshmi. Hi, my dear children. Have a nice day. So next we are going to see that another question paper. That's a 2024 biobotany question paper. So first part of the question அப்படின்னு சொல்லும்போது MCQ தான் பார்க்க போறோம். And the first question is the unit for measuring ozone thickness. So this is a repeated question. ஓகேவா? So எல்லாம் இது வரைக்கும் நம்ம பார்த்த கொஸ்டின் பேப்பர்லயே இது நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? ரிப்பீட்டட் ஆகிட்டே வருது. The unit for measuring ozone thickness வந்து Dobson. And next, fruit color in squash is the example of dominant epistasis. Okay. And the size of the pollen grains in myosotis. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கோன்னா சோட்டி அப்படின்னா குட்டி இல்லையா? ஸோ அந்த மாதிரி சோட்டிஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து எவ்வளவு மைக்ரோமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மைக்ரோமீட்டர். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எந்த சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க? 8th சாப்டர். அண்ட் செகண்ட் கொஸ்டின் வந்து சாப்டர் 2ல இருந்து வந்திருக்கு. அண்ட் தேர்ட் கொஸ்டின் சாப்டர் 1ல இருந்து வந்திருக்கு இல்லைங்களா? அண்ட் த ஃபோர்த் கொஸ்டின் gamma rays are generally used to induce a mutation in wheat varieties because they carry lower energy to non-ionizing electrons. Okay, A is the correct statement and R is wrong because they carry lower energy. There's a higher energy. ஓகேவா? ஸோ டூ நான் அயனைசிங் எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு இல்லைங்களா? அப்போ A is correct, R is wrong. எல்லாமே புக் பேக் கொஸ்டின் தான். அண்ட் the wavelength of photosynthetically active radiations lies between, this is from PAR அப்படின்னு ஒரு கொஸ்டின் நான் படிக்க சொன்னேன் லாஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ல. ஸோ photosynthetically active radiation அதுல இருக்கக்கூடிய ஒரு டேட்டா தான் 400 to 700 நானோமீட்டர் இல்லையா? ஸோ திஸ் இஸ் அந்த 400 to 700 நானோமீட்டர். இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம 6th சாப்டர்ல ஸ்டார்ட் ஆயிடுது. 6th அண்ட் 7th சாப்டர்ல பாத்தீங்க அப்படின்னா இதை பத்தி ஃபுல் டீடைல் நமக்கு இருக்கும். நெக்ஸ்ட் ஸோ மேட்ச் த ஃபாலோவிங்ல பாத்தீங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோவிங் கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னாலே நம்ம வந்து அதை மேட்ச் பண்ணிட்டு தான் ஆப்ஷனே நம்ம செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ மேட்ச் பண்றோம் அப்படின்னு சொல்லும் போது இங்க வந்து எந்த சாப்டர்ல இருந்து வந்திருக்கு? 9th சாப்டர்ல இருந்து நமக்கு வந்திருக்கு. ஸோ கௌபி அப்படிங்கிறது புசா கோமல், வீட் அப்படிங்கிறது வந்து ஹிம்கிரி, அண்ட் சில்லி அப்படின்னா புசா சதாபாகர், அண்ட் பிராசிகா புசா ஸ்வார்னிம். ஓகேவா? ஸோ அப்போ இதெல்லாம் நம்ம மேட்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் எது கரெக்ட் ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். Okay, next question is here, the native of groundnut. Okay, native of groundnut is Brazil. Okay, not only groundnut, rubberum வந்து எடுத்து பாத்தீங்கன்னா Brazil தான். ஓகேங்களா? So next, plasmids are, this is a very important question. So plasmids are confer resistant to antibiotics. Okay, confer resistant to antibiotics. So this is from chapter 4. Okay, and next we are going to see the 2-mark question. So give the names of the scientists who rediscovered mentalism. ஜொஹான் மெண்டல் உடைய எக்ஸ்பெரிமெண்ட்டை ரீடிஸ்கவர் பண்ண 3 சயின்டிஸ்ட் யாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஸோ ஒன்னு ஹியூகோ டிவரிஸ் ஆஃப் ஹாலண்ட் அண்ட் காரல் கோரன்ஸ் ஆஃப் ஜெர்மனி அண்ட் வான் தஷர்மார்க் ஆஃப் ஆஸ்திரியா அப்படிங்கறதான் கரெக்ட் ஆன்சர் இல்லையா? ஸோ இது வந்து ஒரு 3 நேம்ஸ் மட்டும் எழுதிட்டு நீங்க ஈஸியா 2 மார்க்ஸ் வந்து வாங்கிடலாம். நெக்ஸ்ட், வாட் இஸ் கால்டு ஃபைட்டோ ரெமடியேஷன்ஸ்? இந்த ஃபைட்டோ ரெமடியேஷன்ஸ் அப்படிங்கிற டேர்மை வந்து நம்ம 2 சாப்டர்ல பாக்குறோம். ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா 4th சாப்டர் அண்ட் another one is the 6th சாப்டர். ஓகேவா? 6th சாப்டர்லயும் ஃபைட்டோ ரெமடியேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங் மட்டும் வரும். ஸோ ஃபைட்டோ ரெமடியேஷன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா the plants can also use it to remove the some என்னது pollutant from the environment, that is called by வந்து phytoremediations. ஓகேவா? சோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் இங்க பாத்தீங்க அப்படின்னா இது வந்து 6th சாப்டருக்கு உள்ள ஆன்சர் நான் கொடுத்திருக்கிறேன். So that the phytoremediations soybean and tomato managed to tolerate the presence of cadmium poisoning by isolating the cadmium and storing into the few group of cells. அதாவது சாயில இருக்கக்கூடிய cadmiumத்தை எடுத்து ஒரு group of cellsல ஸ்டோர் பண்ணி வைக்குது. By this way they have to clear, அதாவது they have to do the remediations, okay, in the pollution, environmental pollution okay ஒரு ரெமெடி கொடுக்குது. And next one, rice and eichhornia, water hyacinth ஒரு பேரு, and tolerate the cadmium by binding it to the proteins. protein தன்னுடைய proteins-குள்ள அதை bind பண்ணி வச்சுக்குது. ஓகேவா? சோ இதுதான் வந்து phytoremediations. இது போக வந்து நீங்க phytoremediations அப்படிங்கிற பாயிண்ட்டை வந்து எதுல இருந்து எடுத்து எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பயோடெக்னாலஜில பயோரெமடியேஷன்ல ஒரு டைப் தான் phytoremediations. ஓகே. Next question, mention the name of enzymes required for genetic engineering. That is, we already studied.
ஓகேவா? ஸோ எதெல்லாம் வந்து என்ன டூல்ஸ் வந்து ஜெனடிக் இன்ஜினியரிங் முக்கியம் அப்படின்னா பாத்தீங்க அப்படின்னா டிஎன்ஏ லைகேஸ் என்சைம், அனதர் ஒன் வந்து பாத்தீங்கன்னா எண்டோநியூக்ளியஸ் என்சைம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அது மட்டும் இல்ல, இது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ், டிஎன்ஏ லைகேஸ் அண்ட் ஆல்கலைன் பாஸ்பேட்டேஸையும் இங்க சேர்த்து இன்க்ளூட் பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா? ஓகே, ஸோ வாட் ஆர் எம்ப்ரியாய்ட்ஸ்? ஓகேவா? இது எந்த சாப்டர் வந்து வந்திருக்கு? 4th சாப்டர். நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 4th சாப்டர் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அது வந்து அது ஒரு வாஸ்ட் சிலபஸ் இருந்தா கூட அதை நீங்க வந்து யூ ட்ரை டு ஸ்டடி ஆல் த புக் எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸை முதல்ல படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க படிக்கலாம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து நீங்க படிக்கலாம். கிறிஸ்பர் காஸ்9, ஸோ அதே மாதிரி வந்து உள்ள பாத்தீங்க அப்படின்னா ஸோ ஆர்என்ஏ இன்டர்ஃபரன்ஸ், இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க படிக்கணும் கம்பல்சரி. ஓகே, ஸோ இதுல பாருங்க வாட் ஆர் எம்ப்ரியாய்ட்ஸ். திஸ் இஸ் த சாப்டர் வந்து 5th வந்து இருக்குது. சொமேட்டிக் எம்ப்ரியோஜெனிசிஸ் இஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் த எம்ப்ரியோஸ் ஃப்ரம் த கேலஸ் டிஷ்யூ. அதாவது கேலஸ்ல இருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு அதாவது டிஷ்யூ, தட் இஸ் எம்ப்ரியாய்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ எம்ப்ரியாய்ட்ஸ் அப்படின்னா the formation of the embryo, that is called by embryogenesis அப்படின்னு தான் அதோட மீனிங். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் pyramid of energy is always upright. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல்வேஸ் வந்து இந்த கொஸ்டின் வந்து என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா ரிப்பீட்டட் ஆகிட்டே இருக்குது இல்லையா? So this is a very important question. And how are microbial inoculants used to increase the soil fertility also we studied in the last question paper. So this is from the chapter 9. Okay, chapter 9 la irundhu question vandirukku. This is from chapter 7. And next one 3 mark question. ஓகேவா? இந்த 3 mark questionல இங்க 19th question பாத்தீங்க அப்படின்னா சோ திரும்ப நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா that is a habitat and niche அப்படிங்கிற கொஸ்டின் தான் திரும்ப ரிப்பீட்டட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். And next வந்து what is a genetic mapping அப்படின்னு சொல்லும்போது already we discussed, you have to write only the definition. ஓகேவா? definition முடிச்சிட்டு அதனுடைய uses மட்டும் நீ எழுதினா போதுமானது. So account on cryopreservation also repeated, you have to write each and every points. And the last part is very very important, that is a cryoprotectants. What are the cryoprotectants? There's a dimethyl sulfoxide, glycerol and sucrose. These are all very important point. And the 17th question is here between the habitat, ஓகேவா, அண்ட் வந்து நிச். இங்க 19th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுக்கு முன்னால ஹேபிடேட் நிச்சை வந்து நம்ம டிஃபரன்ஸ் பிட்வீன்ல நம்ம சொல்லியிருந்தோம். பட் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு கொஸ்டினா மட்டும் தான் வந்திருக்கு, கம்பல்சரியா வரல. பட் திஸ் இஸ் வந்து என்னதுன்னா டயக்ராம். கம்பல்சரி கொஸ்டின் என்ன வந்திருக்கு அப்படின்னா டயக்ராமேட்டிக் கொஸ்டின்ஸ் தான் நம்ம கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ தட் இஸ் a structure of oval. It's very easy to draw. And next one வந்து single cell protein, mention its application. This is a 5 mark question. ஓகேவா? What is a single cell protein? Then you have to explain that applications. And next question is வந்து what are millets? இது வந்து சாப்டர் வந்து எதுல கேட்டிருக்காங்க அப்படின்னா 10th சாப்டர்ல இருந்து வருது. And millets வந்து சிறுதானியங்கள். So this is a very important question. You have to write each and everything. Don't leave it any points. And 21 question already we discussed. That is a chloroplast inheritance. Indirect the question vandirukkudu. Okay ma? And next one, the steps involved in microporogenesis also we already studied. Children, I hope you could understand all the points. Okay va? Enna questions ah varudungadha patti neenga therinjukittu irpeenga. So idu romba useful ah ungalku irukkum nenikiren. Okay, thank you children.